நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணல்ல பொலிட்டிக்கல் எக்ஸ்போ ஆசிரியர் என்னடா பல பிராண்ட்ல வர மறு வச்சிட்டீங்களா? கண்ணாடியை போட்டு செக்குவேரா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம். தாவேகா பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் கூட்டணி பேசினாங்கன்னு ஒரு டாக்கு, அப்புறம் கூட்டணி எங்களை யாருமே பேசலை, எங்களை எந்த நிர்பந்தமும் கொடுக்கல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் சிடிஆர் நிர்மல்குமார், தாவேகா கட்சியினுடைய பொறுப்பாளர், அவர் ஒரு பக்கம் பேசுகிறாரு. இன்னொன்று சங்கராச்சாரியார் புகழ் பாடக்கூடிய ஆதவ அர்ஜுனா எங்களுக்கு 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் முதல்வர்லாம் சொன்னாங்க அப்படின்னு பல்வேறு பரபரப்பான முன்னுக்கு பின் முரணான பல்வேறு தகவல்களை தாவேகா கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஒட்டி விஜயும் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போகிறார் அப்படின்னு ஒரு செய்தியவும் கசிய விடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஒரு டென்ட் போட்டு ஏசி சூழல்லாம் உருவாக்கி இந்த படத்தில் அது பேர் என்ன, ரஜினிகாந்த் சிவாஜி படத்தில் ஏர்கண்டிஷனரில் வர்ற மாதிரி அந்த செட்டப்பையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நிச்சயமாக அங்கே ஒரு பேம்பர்டு கிட் அங்கே வரப்போகுது, அங்கே தான் நிற்க போகுது அப்படின்னு ஒரு தகவலும் போடுது. என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே? தாவேகா பொறுத்த வரைக்கும் அவர் வராருன்னு அவர் சொல்ல மாட்டார், இவர் சொல்லுவார். இவர் வராருன்னு இவர் சொல்ல மாட்டார், இவர் சொல்லுவார். அவர் சரக்கு எடுத்துகிட்டு போனாருன்னு அவர் சொல்ல மாட்டார், இவர் சொல்லுவார். அவரை வச்சிருந்தாரா இல்லையாங்கிறத அவர் சொல்ல மாட்டார், இவர் சொல்லுவார். அவரை கூட்டணிக்கு கூப்பிட்டாரு அப்படின்னு அவரு சொல்ல மாட்டாரு, இவரு சொல்லுவாரு. யாருங்க அவரு? அவருமே இல்ல, மாத்தி மாத்தி சொல்லுவாங்க. சொல்றது யாரா இருக்கும்னா சிடிஆரோ இல்ல அவர்கிட்ட பேமெண்ட் வாங்குற சோக்காட்டு பத்திரிகையாளர்கள். நான் பிஸ்மியை சொல்லலையே, ஃபெலிக்ஸ் பத்திரிகையாளர். அந்த மாதிரி அங்க என்ன நடக்குதோ சம்பந்தப்பட்டவர்கள் விளக்கம் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, அங்க இருந்து அது வராது. அவரு சொல்ற மாதிரி இவர் சொல்லுவாங்க. அதனால அப்படிதான் நடக்கும். பரபரப்பாலாம் போகலை. நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் தெளிவாக சொல்லிட்டேன், என்டிஏ கூட்டணி கடைசியாக திருப்பரங்குன்றத்தில் அவங்க கூட்டம் போடுறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. இனிமே நம்ம கூட்டணிக்கு யாரையும் பெருசாக இது பண்ண வேணாம், இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணிடுவோம். முக்கியமாக நமக்கு தேவை என்னன்னா இந்த விஜயை கூப்பிடக்கூடாது. ஏன் வேணாம், அது எதுக்கு நமக்கு? அவன் தனியாக நம்ம ஸ்பாய்லராகவே இருந்துட்டு போட்டோம், முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை பிரிக்கட்டும். அவன் கூட வந்தான்னா திமுகவுக்கு ப்ளஸ் ஆயிரும், இந்தியா கூட்டணிக்கு ப்ளஸ் ஆயிரும், அவர் ஒரு ஸ்பாய்லராக வெளியவே இருக்கட்டும்னு முடிவு பண்ணி இதை கூப்பிடாதீங்க, விட்டு தொலைங்க, ஏதோ பண்ணிட்டு போட்டுன்னு விட்டாங்க. அதுக்கப்புறத்தில் அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் ஏடிஎம்கே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சது, ஒரு எதிரி மாதிரி காட்டிக்கலாம் ஆரம்பிச்சது. ஏடிஎம்கே அஃபீஷியல் பேஜ் கொடுக்குது. இது வரைக்கும் திமுக அஃபீஷியல் பேஜ் விஜயை திட்டினதே இல்லை, ஆனால் இவங்க தான் போகிற இடத்துலாம் திட்டுறாங்க. இவங்க அஃபீஷியல் பேஜ் பனையூர் பண்ணையார் அப்படியே கடுமையான வார்த்தைகளில் திட்டுற மாதிரி ஒரு நாடகம் நடத்தி எல்லாம் பண்ணிட்டாங்க. இவங்க உடனே எங்களை என்டிஏ கூட்டணி கூப்பிடுறாங்க, துணை முதல்வர் தராங்க, ஜனாதிபதி தராங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசினாங்க. ஆனா அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு சோசியல் மீடியால ஆடல ஒருத்த மூஞ்சில போய் தொலைஞ்சிடாத, ஒருத்தன் கூட நம்பல, எங்க தலைவர் போக மாட்டாரா, அது கொள்கை எதிரிடா இது. ஆமா, இதுல வாய்ஸ் ஆஃப் காமன்ல இருந்து என்னன்னா, இவங்க அப்படியே கோவமா இருக்க மாதிரியே ஒரு சில பேரை ட்ரை பண்ண வச்சானுங்க, பேச வச்சாங்க. அதுல ஒரு ஆள் பிஸ்மி. விஜய் மட்டும் அது கூட போனாருன்னா ப்ராஸ்டியூஷன் பண்றதுக்கு சமம் அப்படின்லாம் வார்த்தை அப்படியே அவரும் சீன்லாம் போட்டு கிரியேட் பண்ணாரு. நம்ம போய் உள்ள விசாரிச்சா அதெல்லாம் போக மாட்டாங்க. என்னங்க அப்படின்னா, கூட்டணிக்கு ஒருத்தரும் வரல. விஜயகாந்தை புகழ்ந்து பேசி மதுரையில பேசினா தேமுதிக வரும்னு நினைச்சாங்க, வரல. காங்கிரஸ் கடைசி நிமிஷம் வரைக்கும் வரும்னு நினைச்சாங்க, பார்த்தா அவங்கள வச்சு கிக்கி பிக்கி விளையாடி ஏமாத்திட்டு போயிருச்சு காங்கிரஸ். கடைசி வரைக்கும் வரல. இப்படி சோகத்துல இருக்கும் போது ஒரு ஆள் சைட்ல தட்டி நானும் கிளம்புறேன் அப்படின்னு முஸ்லீம் லீக் போயிருச்சு. ஆனா உலகத்திலேயே கூட்டணி கட்சி தலைவரை இந்த கட்சி தலைவர் பார்க்காமலே ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்குன்னா அது முஸ்லீம் லீக்கும் தாவேகாவும் தான். அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அது பேர் என்ன? அவர் வெளியில இருந்து ஒண்ணு பண்றாரா? அவருக்கு சோகத்தை பாருங்க, எப்பேற்பட்ட மனுஷன். அவர் இங்க இப்படி உட்கார்ந்துருக்காரு. ஜல்லிக்கட்டு சிம்பிள் போட்டு ஒரு கட்சி இருப்பாங்க, காமேஷா, அவன் ஒரு ஆள் இருக்க அந்த கட்சியில, அந்த பையன் இருக்காப்ல, அவருக்கு கட்சி இருக்கு போல் இருக்கு. அந்த கட்சி பசங்கள்ட்ட அந்த தந்தி டிவியில தான் அசோவர்சினி கேட்டாங்க ஒரு லைவ் காலில், இந்த மாதிரி பேட்டி, ஃபோன் கால் இன்டர்வியூ, என்ன கூட்டணி வச்சிட்டீங்க, எவ்வளவு சீட்டு, அதை மேல சொல்லுவாங்க. இல்லைங்க நீங்க எங்க நிக்க போறீங்க, எந்த ஏரியான்னு சொல்லுங்க, அது முதல் கட்ட தலைவர்கள் பேசி முடிவெடுப்பாங்க. எதுக்குமே அந்த ஆளுக்கு பதில் தெரியல, பாவம். இது மேல சொல்லுவாங்க சொல்லிட்டு இது பண்றோம். இல்லைங்க நீங்க கூட்டணியில தான் இருக்கீங்களா? இருக்கோம். சரிங்க, அதை எப்படிங்க உறுதியா சொல்றீங்க, நீங்க சீட்டு, அதுக்கு பதிலே தெரியல.
அப்படி ஒரு அற்புதமான கூட்டணி அந்த கட்சி. அந்த கட்சி தலைவர் தெரியும்ல, அமித்ஷா வந்து காரைக்கால் வரும்போது கறிக்கடையை மூடினாங்கன்னு நம்மால் இவர் பேசியிருந்தாரு. தமிழ்நாடு மாடர்ன் தமிழ்நாடு அண்ணன் அவர் பேசியிருந்தாரு. அதை போய் ஸ்டாலின் கேளுங்க, காரைக்கால்ல வந்து கறிக்கடை காரைக்கால் பாண்டிச்சேரியில இருக்கு. ஓ சாரி சாரி சாரி, அவங்கதான் அந்த கட்சியா? அந்த காமேசாலு அவர்தான். அவர்தான். அந்த மாதிரி யாருமே இல்ல. ஒரே ஒரு வயசான பீஸ் வந்து பனையூர் பக்கமா நடந்து வந்திருக்காரு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஏதோ ஒரு பெரிய கட்சியோட தூதர் வராரு அப்படின்னு நினைச்சிட்டு, வாங்க வாங்க, யார் பெரிய கட்சியா இருப்பீங்க போல இருக்கு, ஆக பிறந்த பல அரசியல்வாதியா இருக்கீங்க, வாங்க அப்படின்னு உட்கார்ந்த உடனே, எம்ஜிஆரை பார்த்தா காட்டீங்களா, எம்ஜிஆரை பார்த்துருக்கீங்க, கலைஞரை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அவர் நான் பார்த்துருக்கேன்னு இருக்காரு, நம்பியிருக்காங்க. சரி, எந்த கட்சியில இருந்து வரீங்கன்னு உடனே, நேத்தான் கட்சியை ஆரம்பிச்சேன். என்ன கட்சி அப்படின்னு ஒரு கட்சி பேரை சொல்லிருக்காரு. உங்க பேர் என்ன? பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் சேர்த்துக்கிட்டாங்க. வேற வழி இல்லை. இப்ப இவரு கூடவே இன்னும் 2 பேர் வராங்க, சசிகலாவும் ராமதாசும். அவரும் வர்றாரா? என்ன நினைச்சேன்னா, இவரும் வர்றாரா? அப்படி முதலமைச்சர் வேற இந்த நேரம் பார்த்து பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. அதுக்காக இவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க போல. அதுக்காக பேசியிருக்காங்க போல நினைச்சேன். பார்த்தா இவர் தென்னந்தோப்பையும் மாம்பழத்தையும் கூப்பிட்டு வராப்புல. தென்னந்தோப்பி 2 பேரும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஆக சிறந்த பெரும் கூட்டணியா அமையும் விஜய். அதாவது சசிகலா வந்து விஜய் வாய்ப்பு இருக்கு. வந்த நல்லது. வந்த நல்லது. ஏன்டா ஒழிப்பு இல்ல. ஆமா ஆமா, செங்கோட்டையன் வந்து இப்ப பாப்பாரு, விஜய் காலா சசிகலா காலா ஊழல் செஞ்சு அந்த ஊழலை ஒழிச்சாங்கன்னு லயலா மணி பேசணும். இந்த தமிழ் சமூகம் கேட்கணும். இதுதான் அவங்க கான்செப்ட். மற்றபடி அடுத்து பெரம்பூருக்கு வருவோம். பெரம்பூர்ல வந்து குறி வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது வடசென்னையிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டான தொகுதி. இங்க அதிகமா இஸ்லாமியர்கள் வாக்குகள் இருக்கு. முக்கியமா ஜமாலியா, ஓட்டேரி பகுதிகளில் பீஃப் ரொம்ப ஃபேமஸ். முழுக்க இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. அப்புறம் கன்னிகாபுரத்துலயும் இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. இந்த பெல்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணணும். இங்கெல்லாம் பீஃப் எல்லாம் பயங்கர ஃபேமஸ். எல்லாம் எங்க இருந்தாலும் சென்னை, நீங்க நைட்டு ஐடி பார்க்லாம் வந்துருவாங்க. அங்க முஸ்லீம் ஓட்டை ஸ்பாயில் பண்ணணும். அடுத்து இந்த ஷர்மா நகர், மூலக்கடை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மூலக்கடை கூட மாதவரம் வரும், ஷர்மா நகர், இந்த வியாசர்பாடி, இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ் கிறிஸ்டியன்ஸ் அதிகம். ஓகே, தெருவுக்கு தெரு பெந்தகோஸ் கிறிஸ்டியன்ஸோட சர்ச் இருக்கும். ஆனா சர்டிபிகேட்டா அவங்க ஹிந்துஸா இருப்பாங்க. மேபி இருக்கலாம். ஆனா அதிகமா பெந்தகோஸ் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அப்படியே பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் வந்தனா ஆர்சி கிறிஸ்டியன்ஸ் அதிகம். இந்த 3 ஓட்டை ஸ்பாயில் பண்ணணும், பிரிக்கணும். ஒன்று. இதோட மெயின் குறி எதுக்குன்னா, வாணி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல எப்படி அந்த சௌராஷ்டிரா ஓட்டை 1 லட்சம் ஓட்டை தூக்குனாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த 4 வருஷத்துல சௌராஷ்டிரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் புதுசா பெரம்பூர்ல வந்திருக்கு. பின்னி மில்ல இருந்து கன்னிகாபுரம் ஜாயின் பண்ற அந்த வழியில, பின்னி மில்லு இப்ப 42 அடி, அப்புறம் 38 அடியே ஒரு பில்டிங், 2 பில்டிங் ஃபுல்லா ஆளுங்க. சௌராஷ்டிரா மக்கள் தனியா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், அவங்க அப்பார்ட்மெண்ட் வித்தியாசமா இருக்கும், நீங்க பார்த்துருவீங்க. கோல்டு கலர்ல கட்டி வச்சிருப்பான், ப்ரௌன் கலர்ல. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா அவங்க. இப்போ இதெல்லாமே பிஜேபி லாபி பண்ணி அந்த ஓட்டெல்லாம் வாங்கணுங்கிறதா விஜயோட எண்ணிக்கை. இந்த சௌராஷ்டிரா ஓட்டெல்லாம் ஒரு 1 லட்சம் வந்துடும். அப்புறம் இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், அதுலேயே 2ஆ இருக்கிறவங்க, முடிஞ்ச எஸ்சி ஓட்டையும் தூக்கிடலாம் அப்படின்னு வந்து இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த புளியந்தோப்பு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நட்பு சக்திகள் சொல்லாமா, அப்படி இருக்கக்கூடியவர்கள்லாம் விஜய்க்காக கேம்பெயினே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பால் அடிக்கிறவங்கலாம் அவங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்ப விஜய் வந்து என்ன சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு எத்தனை விஜய் ஓட்டு இருக்குன்றாங்க. அவர் வீட்லயே இல்ல. ஆமா, அது வேற. விஜய் ஒரு வீட்லயும் ஒரு ஓட்டு இருக்குன்னு புஷியானந்து எல்லாரும் சொல்றாங்கல்ல. நம்ம புளியந்தோப்பு சர்க்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அவர்கள்லாம் வந்து ஒரு வீட்லயும் 2 ஓட்டு இருக்குங்கிறாங்க. நீங்க தாவேக்காவோட பெரிய ஆளா இருக்காங்க. நமக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. புஷியே ஆச்சரியப்படுற அளவுக்கு, யாரா நீ என்னடா என்னோட பெரிய அடிமையாக்குறடா அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதை விட கொடுமை என்னன்னா, ஃபெமினிசம் பேசுவாங்க, திருநங்கைகளுக்கு நடக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பேசுவாங்க, எல்ஜிபிடிக்கு ஆதரவா பேசுவாங்க. திடீர்னு பார்த்தா தாவேக்கா மேடையில் இருப்பாங்க. பேரை ஈஸியா சொல்லிடுவேன், ஆனா சங்கடமாயிரும். இந்த 3த்துக்கும் தொடர்பு இருக்கா? தாவேக்காவுக்கு இந்த 3த்துக்கும் தொடர்பு இருக்கா? எப்படி தாவேக்கா மேடையில கூச்சம் இல்லாம ஏறினீங்க? நீங்க அவங்கள போட்டு வறுத்தெடுக்கிறாங்க சோசியல் மீடியால. சரி, பேச வேணாம். இவங்க எல்லாரும் இப்போ வந்து கேம்பெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விஜய்க்காக. ஃபுல்லா லேடிஸ் ஓட்டு இதெல்லாம் இல்லை. ஆனா ஒரு ஓட் பேங்காவும் அவங்க சர்க்கிள்ல அப்படி அவங்களால அப்படி புல் பண்ணி எடுத்துட்டு வரவும் முடியாது. மக்களுக்காக பணியாற்றுறவங்க தான், செயல் களத்தில் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறவங்க தான். அது அவங்களுடைய ஒப்பீனியன், அதை நம்ம மறுக்கவும் இல்லை, அதை நம்ம டிஸ்பியூட்டும் பண்ணலை. ஆனா அவங்க ஒரு க்ரௌட் புல்லரா, அவங்க சொன்னா ஓட்டு விழுகுமா அப்படின்னு கேட்டா, அவங்களே அவங்க குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு தான் பண்றாங்க, வேலைக்கே வர்றாங்க. அப்ப அவங்க விஜய்க்கு எப்படி அவர் குடும்பத்துல ஓட்டு இல்லையோ, அதே மாதிரிதான் இவர்களுக்கும் அவங்க வீட்டுக்காரங்களே ஓட்டு போட மாட்டாங்க.
இவங்க சொல்லி ஒரு 10 பேர் ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டா அவங்களும் போட மாட்டாங்க. ஆமா. ஏன்னா இவங்க சொல்றதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இன்னொன்னு அவங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரியும் இவங்க பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்றதுனால என்ன சமூகத்துல ஒரு பார்வை வரும்னா, விஜய் மாதிரியே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரும். இவங்க அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கையில எடுத்து போராட்டம் நடத்தி அந்த மக்களோட ஒரு அறிமுகமாயிருக்கிறாங்க. கடைசி 2 வருஷத்துல, குறிப்பா கடைசி 2 வருஷத்துல இந்த தெருவுல விளக்கெரியல, இவங்களுக்கு பட்டா இல்ல, இவங்களுக்கு குடிநீர் வரல, அடிப்படை வசதி இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட கையெழுத்து இயக்கம் நடத்துறது, அவங்கள்ட்ட ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறது, இப்படி பண்ணி வேலையில் ஆபீஸ் எல்லாமும் பண்றாங்க. ஸோ அப்படி ஏதாவது நம்ம பண்ண முடியும் அப்படின்னு வேலையெல்லாம் நடக்குது. இப்போ இன்னொரு கொடுமை என்னன்னா, விஜய் மட்டும் தான் ஜெயிப்பாரு. ஜெயிச்சா வாய்ப்பு இருந்தா அதுவும் பெரிய கஷ்டம். அவரும் நிக்கிற தொகுதியை பொறுத்து பெரம்பூர்ல நின்னாருன்னா அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு அவர் ஃபீல் பண்றாரு. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்ட நம்பி வர்றாரு. ஆனா அவருக்கு தெரியல எதிரில நிக்கிறது ஆர்டி சேகர் இல்ல RDX-ன்னு. பலந்து கொட்ட போட்டாங்க. அதுதான் பிரச்சனை. RD சேகர் இல்லடா RDX தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிடுவாப்ல அப்படின்னு தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம். அதுவும் இல்லாமல் இவங்க ஸ்மெல் பண்ணியிருக்காங்க, இந்த வாட்டி பெரம்பூரை கூட்டணி கட்சிக்கு கொடுக்க போறாங்கன்னு ஸ்மெல் பண்ணிட்டானுங்க. ஓகே அப்படின்னா கூட்டணி கட்சினா அது அங்க இருக்க CPM அலுவலகம் அங்கதான் இருக்கு, வடசென்னை CPM அலுவலகம். அப்ப அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, அது இன்னும் நமக்கு பிளஸ் ஆகும்னு மோப்பம் பிடிக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து 2 முறை அவங்க MLA-வா இருந்திருக்காங்க CPM பெரம்பூர் தொகுதியில, அதனால அவங்க கொடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்குன்னு இவன் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைக்கிற தகவல் என்னன்னா, திமுக தரப்புல இருந்து தூத்துக்குடி ஜோயல் வந்து பெரம்பூர்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜய் நிக்கிற இடத்துல திமுக நல்லது நல்லது. இன்னொன்னு ஜோயல் மாதிரியான ஆட்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்டோட தான் வருவாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருவேளை விஜய் அண்ணனே ஜெயிச்சிட்டா தனியா எப்படி சட்டமன்றத்துக்கு அனுப்புறது? கூட இருக்கும்போதே நட்டுக்கிட்டு போகுது, என்னத்த செய்யணும் தெரியல. போவாரா முதல்ல? அதுதான் அடுத்த கேள்வி. போகணுமே, என்ன எழுப்பி கேள்வி கேட்டு விடுறது? நம்ம ஆகச்சிறந்து பெரிய ஆளுங்களே மொக்க பண்ணி விடுறாங்க. அதுவும் அப்பாவுலாம் வந்து லெஃப்ட்ல டீல் பண்ண. சரி உக்காரு ஐயா, நான் 200 கோடி இருந்துட்டு போ என்ன, சரி வாய்ப்பு கொடுமா உட்காருங்கன்னு உட்கார வச்சிருவாங்க. அப்பாவும் விஜயோட கான்வர்சேஷன் நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு டம்மி பண்ணி ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு நீ பாப்ப, வாழ்க்கையில நீ நினைச்சு பாப்ப. ஏன்னா அவர் ஈஸியா வாணி சீனிவாசன் நாயனார் எல்லாரும் சரி உட்காருங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி டீல் பண்ணுவாருன்னா, பேசிட்டீங்களா, இதுக்கு மேல பேசிட்டே வெளியே அனுப்பிடுவேன், போங்க, சத்தமெல்லாம் போங்க, வெளியே தான் போறீங்க, சத்தமெல்லாம் போகணும், சரி. அவன் ஆளுங்கட்சியவே அப்படிதான் பண்ணுவாரு. அவர் வாத்தியாரா இருந்தவர், ஆளுங்கட்சியவே அப்படிதான் டீல் பண்ணுவாரு. அவருக்கு தனி ஃபேன் பேசினாங்க, அவருக்காகவே அந்த மாதிரி ஒரு சட்டெல்லாம் வாங்கி நான் ட்ரோல் எல்லாம் பண்ணுவேன். இவரு மாதிரி இவர் என்ன பண்றாரு? சொந்த கட்சி அமைச்சரு எந்திரிச்சு கூடுதலா நேரம் பேசினா சொல்லணும் சொல்லிட்டீல்ல, அதோட நிறுத்துங்க, உட்காருங்க மாண்புமிகு நீங்க சொல்லுங்க. இல்ல மேட்ருக்கு வாங்க, சுத்தி வளைக்காதீங்க, என்ன விஷயம் பதில் சொல்லுங்க. சரி உட்காருங்க. விஜய் பேப்பர் எடுத்துட்டு வந்து முன்னாடி ஒரு 2 பேரை எழுதி வச்சுட்டு வாசிச்சுட்டு எங்க விஷயத்துக்கு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாப்ல? எந்த பேப்பர்? சீரியஸா நினைச்சு பாருங்க, அவ்வளவுதான். 60 MLA வச்சிருக்க அதிமுகவே ஒத்தாளா தண்ணி குடிக்க வைக்கிறாப்ல இவரு. இங்க வெளியே வந்து என்ன குறை சொல்றாங்கன்னா, அப்பாவுக்கு எங்களுக்கு கவுண்டர் கொடுக்க முடியல, லைவ கட் பண்றாங்கன்றாங்க. இவங்க கணக்கு என்னன்னா, அண்ணன் மட்டும் MLA வானார்னா அண்ணன் தான் சபாநாயகர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவனுக்கு போட்ட அந்த ஏஐ போட்டோ பாக்கலையே, நடுவுல சட்டசபையில எது பெரிய சேர்னு பாத்துருக்கானுங்க. சென்ட்ரல்ல அப்பாவும் சேர், சபாநாயகர் சேர் தான் பெருசா இருக்கு. அப்ப அதான சிஎம் சீட்டு. சினிமால உதயநிதி அப்பா எந்த சேருக்கு வர்றாரு? அப்ப அதான் பெரிய சீட்டு, பெரிய சீட், அவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு மேல ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒருவேளை நம்ம வந்து நிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணலான்னு. அப்பதான் புசிக்கு வந்து பிரைட் அடிச்சிருக்கு, மூஞ்சி லைட் அடிச்சு செம்ம குஷி ஆயிட்டாரு. பட்டுன்னு வந்து வெளியே வந்து பிளான போட்டாப்ல, ஒரு பெரிய ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வருது. அது வந்து நீங்க விஜயே தேர்வு செஞ்ச லேண்டு, விஜயே குறி வச்ச லேண்டு. அவரு குறி வச்சாருன்னா அதுக்கு ஒரு பெரிய டிமாண்ட் வேல்யூ இருக்கும். நார்மல் லேண்டை விட அந்த லேண்டு வந்து டபுள் 3 மடங்கு ரேட்டு. யார் வேணுமோ சீக்கிரம் சொல்லிருங்க, இப்பயே முன்பதிவு பண்ணி வச்சிருங்க. 4 சொல்லிட்டாப்ல. அந்த லேண்டு தான் பெரம்பூர் தொகுதி. ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை நிக்கிறேன்னா இததான் சவுக்கு கெஸ் பண்ணிட்டாப்ல. சவுக்கு கெஸ் பண்ணி விஜய் நிக்க மாட்டாருன்னு போட்டுட்டு இருக்காரு. புசி தனியா ஜாலியா இருக்காரு. எப்படியாவது நம்ம வந்து 5 லட்சத்துக்கு விற்க வேண்டிய சீட்டை 50 கோடிக்கு விற்க சொல்றோம். 3 சி ஒரு தொகுதியும். 3 சி ஒரு தொகுதிக்கு 3 சி. அப்ப பெரம்பூர்ல 10க்கு மேல வரும். விஜயே தேர்வு செஞ்ச தொகுதி.
அப்படின்னு தூக்கி போட்டு சாப்பிட்டுருவாங்க. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி புசிட்ட வந்து சீட்டு கேட்டிருக்காங்க. 3 சீட் கொடுங்க அப்படின்னோடனே அவங்க தேர்தல் வேலை பார்த்து செலவு பண்றதுக்கா? செலவு பண்றது தொகுதி சீட்டு கேட்டிருக்காங்க. இல்ல தொகுதியில சீட்டு கொடுத்ததுக்கு பிறகு செலவு பண்றதுக்கு அந்த காசா? கட்சி நிதிக்கும் புசிக்கும் கமிஷனா? சரிங்க நான் கொடுக்குறேன், கொடுத்த சீட்டு கன்ஃபார்மான்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, அது பெரிய டிமாண்டானக்குது. அதனால அது 4-5 பேர் இருக்காங்க, அது வந்தா வரும், நீ வேணா கொடுத்து வைமான்னு இருக்காரு. சரி நான் கொடுக்குறேன், ஒருவேளை சீட்டு இல்லைன்னா அந்த பணத்தை கொடுத்துருவீங்களா? அது எப்படிமா கொடுக்க முடியும்? 2 எனக்கு 1 கட்சி நிதிமா, அது திரும்பலாம் கொடுக்க முடியாது. யாருக்கு? முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கே பேரம். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரிக்கே பேரம். புசி வந்து இந்த ஃபார்ம் விருப்பமனு ஃபார்ம் ஃபில் பண்ணாங்கல்ல, 50,000 ஃபார்ம் அடிச்சிட்டாங்க. ஒரு ஃபார்ம் 100 ரூபா. ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணுற, கட்சி ஆஃபீஸ் வந்து ஒரு 2,000 ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிரு. அவன் அந்த ஃபார்ம் 2,000 ஃபார்ம் வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. அவன் 8 ரூபா போகும். ஆமா புலம்புறான் போயிட்டு. அவர் பாவம், அவரு ஏங்க இது 2,000 வச்சு ஃபார்ம் வச்சு நான் என்னங்க பண்ண போறேன், எவங்க வாங்குவான்? இந்த 2,000 ஃபார்மே எனக்கு 2 லட்சம் ஆயிருச்சு. சரி, விஜய் கையெழுத்து ஒண்ணு எழுதி போட்டு விஜய் கையெழுத்து ஆட்டோகிராஃப் போட்ட பேப்பர்னு விற்க முடியாதா? விற்க முடியாது. அதுல வந்து கலர் போட்டோ கூட இல்ல, சிங்கிள் ரெட் கலர் ஜெராக்ஸ்ல எடுத்த பேப்பர் அது. அதனால அது விற்க சேல்ஸும் ஆகாது. அதுல கொடுமை என்னன்னா, சரி நீ சீட்டு வேணும்னா இப்பயே காசை கொடுத்துட்டு இருக்காங்க. சீட்டு இல்லை, நாளா இல்லைங்க, நான் ஏற்கனவே கட்சியில இவ்வளவு செலவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாதுங்க. யார் அந்த 2,000 ஃபார்ம் வாங்கி பண்ணுவார்? முடியாதுங்கன்னு இருக்காரு. அப்போ நீ என்ன பண்ணு, ஒரு 3 பேரை கூட்டுவா, செலவு பண்ணுற 3 பேரை. ஒன்று நீ வந்து நீ நில்லு, செலவு பண்ணி நீ நில்லு, இல்லை ஒரு 3 பேரை கூட்டுவா. அப்படி இல்லைன்னா அது 2த்தையும் விட்டுட்டு ஓடி போயிரு. 3 ஆப்ஷன் கொடுக்குறாரு புசி. இதுதான் இது. இப்போ ஒரு தொகுதியில மாவட்ட செயலாளர் மட்டும்தான் நிரந்தரமான பதவி. அதுக்கு கீழே இருக்க தலைவரோ ஒன்றியமோ அந்த பொருளாளர், இது எல்லாமே வந்து 6 மாதம் பீரியடு. ஓகே, 6 மாசம் தான். அந்த 6 மாசத்துக்கு தான் கேம் ரேட். ஆமா, 6 மாசம் ஒரு ஆள் இருப்பாரு. 6 மாசம் ஆயிடுச்சா உடனே நீ கட்சி சரியில்லைப்பா, உன்னை வந்து தூக்குறோம், நீ வேலைக்கு ஆக மாட்டே, நீ போயிரு அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே ஒருத்தன் காசு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பான், நீ இனிமே அங்க வந்துரு. அந்த காசை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த காசை திருப்பி எடுக்கிறாங்களா? அதெல்லாம் தனி ரூட் இருக்கு. அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்து, அது இதுன்னு மேட்ரு பேசி கீசி, லேண்டு, ப்ராப்பர்ட்டி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அப்படி இப்படின்னு விஜய் ஃபோட்டோவை காரில் கொடியை வச்சுக்கிட்டு அப்படி பந்தாவா இறங்கி அதை சம்பாரிச்சிருவாங்க. சில பேர் உண்மையிலே மாற்றத்துக்காக வரான்னு சொல்லி காசை கொடுத்து வச்சிருப்பான்ல, அவன்லாம் பாவம். மாற்றத்துக்கு வர்றாங்க, எதுக்கு காசு கொடுக்கணும்? அவன்லாம் பாவம். சரி, ஏதோ ஒரு பொறுப்பு கூட இல்லாம காசு கொடுக்கும். அவன் என்ன நினைக்கிறான்னா, பதவியில இருந்தாதான் நல்லது செய்ய முடியும், பதவியில இருந்தாதான் விஜய் நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே காசை கொடுத்துட்றான். 6 மாசத்துல தூக்கிடுறாங்க. தூக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. இது எல்லாமே எப்பயிலேருந்து நடக்குதுன்னா 2011 நடக்குது. புசியோட என்ட்ரி 2011 இருந்து தான். 2013 டோட்டலாக ஒரு 30 வருஷமா விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த எல்லாரும் வெளியேற்றப்பட்டாங்க, தூக்கி எரிஞ்சிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக 2011 தான் ஐஆர்எஸ் அதிகாரி அவருக்கு தொடர்பு வருது. அந்த டைம்ல இருந்து தான் ஜெகதீஷ் பழனிசாமி என்ட்ரி எல்லாமே வரும். புசியானது என்ட்ரி அப்போ தான். புசியெல்லாம் 30 வருஷம்லாம் கிடையாது, இப்போ வந்தவர் தான். அப்படியே லாபி பண்ணி கூடவே வச்சிருக்கானுங்க, அவ்வளோதான். அப்போ ஆரம்பத்துல இருந்தே விஜயை வந்து ஒரு சர்க்கிள் பண்ணிட்டாங்க. 2011 இருந்தே சர்க்கிள் பண்ணிட்டாங்க. அவர் கூட இருந்த எல்லாரும் அனுப்பியாச்சு. எஸ்ஏசி பிடி செல்வகுமார், அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு யாரோ ஒருத்தர் கூட இருந்தார், அவரை தூக்கி எரிஞ்சிட்டாங்க. மாவட்ட செயலாளர் எல்லாரும் காலி, டச்சப் மேன் எல்லாரும் காலி. இப்ப கடைசியா ஒய்ஃபும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. புஷியை ஏற்றுக்கொண்ட மாவட்ட செயலாளர்கள் மட்டும் எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் பழைய ஆட்களா இருந்தாலும் அவரை ஏத்துக்கிட்டு சாமி சரணம்னு சொன்னா இருக்கலாம். புஷியை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்எல்எம் கம்பெனி, அவ்வளவுதான், லைஃப் செட்டில்டு. விஜயை விட புஷி நல்லா சம்பாரிச்சு செட்டில்டு, லைஃப் செட்டில்டு மேனு. இது அம்மா ஜாலியா இருக்காப்ல. ஏன் பெரம்பூர் வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு விஜய் நகர வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்றீங்க? அவர் அங்க ஜெயிக்க மாட்டாருன்றதுதான். ஓகே, ஏன்னா நான் முன்னாடியே சொன்னல, இவனுங்க குறி வைக்கிறது மேலோட்டமா முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு, எஸ்சி ஓட்டுன்னு பெரம்பூரை பாக்குறானுங்க. நீங்க பெரம்பூர் மக்களை போய் பார்த்தீங்கன்னா அப்படி பிரிக்கவே முடியாது. எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க, எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. இந்த வீட்டுல பெந்தகோசு பக்கத்துலேயே அதே வீட்டுல ஆர்சி வாடகைக்கு இருப்பாங்க. 2 பேருக்கும் ஆகாது, ஆனா 2 பேரும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஆர்சி சர்ச்சும் பெந்தகோஸ் சர்ச்சும் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? பக்கத்துல இருக்கும். இவங்க சைலண்டா ப்ரே பண்ணுவாங்க, இவங்க வந்து அந்த ஜால்ர மூளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோ இணக்கமா இருக்கிறாங்க. இவங்க போய் இதெல்லாம் பேசிலாம் பண்ணி புரிய வைக்க முடியாது. 2வது அங்க திமுக வந்து திமுக, அதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாமே அங்க கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. உழைக்கும் வர்க்கம் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இவங்க உள்ள போய் புதுசா ஒரு ஆளு போறான்னா சின்ன சின்ன பசங்களோட ஓட்டை வாங்குவான், அவ்வளவுதான். மற்றபடி இவன் வந்து பெரிய ஆளுங்க ஓட்டு அதெல்லாம் ஓட்டு அப்பெல்லாம் வாங்கவே முடியாது. அந்த பகுதி முழுக்க அது திமுக கோட்டை தான். அது
திமுக கோட்டையில தான் அது ஜெயிக்க முடியும். அப்புறம் விஜய் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட இடங்களில் நிற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. திருச்சியில நிக்கிறதுக்கு ஒரு சேஃப் சோனு, அங்கேயும் கிறிஸ்டின் இருக்கு அதிகமான. திருச்சி கிழக்குல கிறிஸ்டின்ஸ் மெஜாரிட்டி அதிகம். ஸோ அங்க வந்து பிளான் பண்ணி அங்க ஃபர்ஸ்ட் ஆதவ தான் குறி வச்சாப்ல, அங்க வந்து விஜய் வந்து பிளான் பண்ணலான்னு ஒரு பிளானிங் ஓடிட்டு இருக்கு. ரெண்டுத்துலயும் நம்ம வந்து போட்டு பார்ப்போம், ஜெயலலிதா ஃபார்முலாவை ரெடி பண்ணுவோம். ஜெயலலிதாவும் அப்படிதான் பண்ணாங்க. அந்த ஜெயலலிதா ஃபார்முலாவை தான் அண்ணன் விஜயும் கையில் எடுக்கிறாப்ல. இப்ப இந்த நாட்டாமைய இப்ப அடுத்து சொத்து பிரச்சனைக்கு வருவோம். இந்த JS கல்யாண மண்டபத்தை லலித்துக்கு வித்துட்டாருன்னு ஒரு வதந்தி இப்போ வந்து கிளப்புறாங்க. சரி, அது அந்த கல்யாண மண்டபம் வந்து சங்கீதா ஜோசப்ன்ற பேர்ல இருக்கிறதாவும் அந்த அந்த ஆளு சொல்றாப்ல. விற்க வேண்டிய அவசியம் என்ன? இவங்க தானே சொன்னாங்க 200 கோடி சம்பாதிக்கிறாரு, அந்த மண்டபத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 கோடி வருமா, 35 கோடின்ற அவ்வளோதான் வரும். அப்போ ஒரு படத்தோட கால்வாசி சம்பளம் தான் அது. அது எப்படி வித்து அவரு? எனக்கு தெரிஞ்சு கடைசி 4-5 படத்துல 100 கோடி வச்சா கூட 500 கோடி இருக்கும். இல்ல அதை வித்தது விஜய் தானாமா? அவங்க சொல்றது விக்கலாம் கிடையாது. இல்ல அவர் சொல்றது ஆமா, விஜயே வித்துதான் காசு எல்லாத்தையும் செலவு பண்றாரு கட்சிக்காகங்கிறாரு. அப்பனா வித்ததுக்கு இன்னொருத்தங்களுக்கு பத்திரம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த பத்திரத்துல இந்த 35 கோடியை மென்ஷன் பண்ணிருப்பாரா? பண்ணிருப்பாங்கல்ல, காட்டிதானே ஆகணும்ல. இப்ப நீ வித்திருக்கன்னா இது முன்னாடி அந்த சொத்தினுடைய மதிப்பு ஒன்னதுல இருந்திருக்கும்ல. இதெல்லாம் நோட் பண்ணுங்க, தேர்தல் பிரமாண பத்திரத்துல காட்டியே ஆகணும். அண்ணனின் கையிருப்பு எவ்வளவு, வரவு செலவு எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, அசையும் சொத்து என்ன எவ்வளவு அப்படின்லாம் தெரியணும். அதனாலதான் இவனுங்க என்ன பண்றாங்கன்னா அபிஷியலா இவனுங்க சொல்லாம வேற ஆளுங்களை வச்சு இப்பயே கிளப்பி ஒரு 8 கிராமுக்கும் 4 கிராமுக்கும் சொல்ல போறவனுங்களை கூப்பிட்டு பேச விட்டுட்டு அது எங்க கருத்து இல்லையே, எங்க அப்படி சொல்லவே இல்லையே, அது எங்க சொத்தே இல்லையே, ஆமா இப்படி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமா, இவங்க வந்து பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவா வேலை செய்யறாங்க. சீமான் மாதிரி இல்லாம எனக்கு சொத்து மதிப்பு 0 எந்திரிச்சு எடுத்து எரிஞ்சிட்டாங்க. அப்புறம் வந்து நான் தெரியாம அண்ணன் கை கணக்குல 3 போட மறந்துட்டேன், அப்புறம் 3 லட்சமோ 30,000 நம்ம போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்தாப்ல ஆளு. சரிதான். அதுக்கப்புறம் போய் தொலைன்னு வாங்கிட்டாங்க. இப்ப அவர் உண்மையில அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கலையா? விற்கலாம் இல்ல. அப்புறம் ஏன் இந்த செய்தி அப்படி பரப்புறாங்க? அது இந்த அனுதாபம் தேடுறதுதான். அதாவது இவருக்கு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணும் போது இடிக்கும் இவ்வளவு சொத்து இருக்கா. எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசனுக்கு அதிக சொத்து இருக்குன்னு நினைக்கிறேன், பல கோடி காட்டியிருப்பாரு. அப்ப இவர் எவ்வளவு காட்டுவாருன்னு நமக்கு தெரியல. ஆனா கமல்ஹாசனுக்கு கடனும் இருக்கும் காட்டுவாரு பிரமாண பத்திரத்துல. ஏன்னா அவர் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாரு, பிசினஸ் பண்றது. அண்ணன் இது வரைக்கும் ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணதில்லை, பழனிசாமி தான் பண்ணாரு இது வரைக்கும். அப்ப எப்படி மாட்டுவாப்புல, எவ்வளவு சொத்து இருக்கு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். அப்ப தெரிஞ்சிரும்ல. அப்ப இப்பவே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றது, விஜய்கிட்ட காசு இல்ல, விஜய் வந்து விஜய் கிட்ட காசு இல்ல, ஆதவர்ஜுனாவும் ரொம்ப எளிமையா இருக்காரு, மூங்கில் முள்ளங்கி சாம்பார் தான் சாப்பிடுறாரு அப்படின்னு. சாம்பார் சாப்பிடுறதுல என்னடா எளிமை? ராஜ்மோகன் சொன்னாங்க பார்த்தா லூசுமா இருந்தா முள்ளங்கி சாம்பார் தான் சாப்பிடுறோம், அவ்வளவு எளிமையானவர் ஆதவர். சங்கராச்சாரியாரை ஃபாலோ பண்றவன் முள்ளங்கி சாம்பார் சாப்பிடுறான், என்ன பிரச்சனை? ஆதவர் நாட்டை இருக்க காரோட எண்ணிக்கை தெரியுமா, அதோட விலை தெரியுமா? மாமனார்ட்ட இருந்து வாங்கின சொத்து மதிப்பு என்ன? கூடுதான் குடிக்கிறாரு, ஆனா ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ல உட்காந்து குடிக்கிறாரு. அந்த மாதிரி இவங்க எளிமையை கிரியேட் பண்றானுங்க. புரியுது. பெய்டு எளிமையை வந்து கிரியேட் பண்ணி தான் இந்த லாபி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இந்த சொத்துக்களை விற்பது அப்படின்றது கூட தேர்தல் நேரத்தில் கணக்கு காட்டுறது ஒண்ணு, இன்னொன்னு அனுதாபம் தேடுறது. இது ரெண்டையும் தாண்டி வேற பொலிட்டிக்கலா அவனுங்களுக்கு ஏதாவது கெயின் இருக்கா? அந்த வேலையில ஏதாவது ஸ்கெட்ச் பண்றானுங்களா? இது 2 அந்த அனுதாபம் தாண்டது தான், அவ்வளவுதான். இதுல பெருசா நம்ம என்ன உள்ள போகணும்னா, எப்படி மாட்டிப்பானுங்கல்ல எதுலையும். இப்போ இவருக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு தெரிஞ்சாகணும். கட்சி நிதியில இருந்தானே இந்த 20 லட்சம் கரூருக்கு கொடுத்ததெல்லாம் காட்டி ஆகணும்ல. எந்த யாரோட நிதியில இருந்து கொடுத்தீங்கன்னா காட்டியே ஆகணும். கட்சி நிதியா உங்க சொந்த நிதியா காட்டி ஆகணும். அப்போ எல்லாமே நம்ம கிராஸ் செக் பண்ணா இவங்க வெளியில வந்துருவானுங்க, மாட்டிப்பானுங்க. கடைசி நேரத்துல உண்மையான பிரமாண பத்திரமாக இது இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு அனுதாபம் தேடி பெரம்பலூர் தொகுதியில என்னை நிக்கல. திமுக சதி சதி திமுக சதி தேர்தல் ஆணையம் நிக்க விடல. திமுக சதி திமுக வந்து நாளைக்கு ராஜ்மோகன் போடுவாப்புல. மொத்தம் தேர்தல் அதிகாரிகள்ல மொத்தம் 12 பேருப்பா. அதுல ஒரு 4 பேரு இந்த இடத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே எக்ஸாம் எழுதி திமுக ஆளுங்க அமிச்சு அவங்களை ட்ரெயின் பண்ணி தேர்தல் அதிகாரியா நியமனம் செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்னு இப்ப பேசுவாங்க உட்காந்து. முழுக்க சென்னையை அவர்களுடைய ஃபர்ஸ்ட் சர்க்கிள் டார்கெட் பண்றது பார்க்க முடியுது. வில்லிவாக்கம், ஆதவ அர்ஜுனு மெயின் அதான். இதெல்லாம் வில்லிவாக்கத்துல ரஸ்னா கொடுத்து, மோர் கொடுத்து, தர்பீஸ் துண்டு கொடுத்து, நாய் மாதிரி உழைச்சு ஒரு நாளைக்கு 10 ரீல்ஸை போட்டுக்கிட்டு ஓடி உழைச்சவன் அஸ்வின்னு ஒரு பையன். அவனை தட்டி விட்டு ஜேசிடி பிரபாகர் வந்து உட்கார்ந்தாரு.
முதல்ல அவங்களுக்கு என்ன இது பண்ணாங்கன்னா, தம்பி ஜேசிடி பிரபாகர்ப்பா அதிமுகலருந்து வந்திருக்காருப்பா, பெரிய ஆளுப்பா, நீ அடுத்து உனக்கு சின்ன வயசு அடுத்து கூட நின்றுக்கலாம், இல்லை உனக்கு வேற ஏதாவது தொகுதி தரோம் பேசுவோம் அப்படின்ட்டு அவனோட அமைதியாக்கி விட்டு ஜேசிடி பிரபாகர் வில்லிவாக்கன்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜேசிடி பிரபாகர் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, வில்லிவாக்க வேணாம், உங்களுக்கு 1000 லைட் போயிருங்க, 1000 லைட்டில் போய் நில்லுங்க. அவர் பாவம், அவருக்கு எல்லன் பற்றி கேள்விப்பட்டிருக்காரு என்னன்னு தெரியல, அரசியல் வாழ்க்கையே முடிச்சு விட்டுருங்கன்னு பார்த்து கடைசி எலெக்ஷனா பார்த்துக்கங்க. இதை அவர் தொகுதியில எந்த எம்எல்ஏவும் செய்ய முடியாத ஒரு வேலையை செய்யறாரு. புக்கு போட்டு இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 2021 தேர்தலில் நான் போட்டியிடும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தேன், அந்த வாக்குறுதியை பூரா நான் என்ன செஞ்சு முடிச்சிருக்கேன்னு இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்துல புக்கை போட்டு வீட்டுக்கு வீடு போய் அத்தாத்தண்டி புக்கை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு தொகுதிக்காரங்களும் அந்த புக் படிச்சாலும் ஜேசிடி பிரபாகர் அரசியல் விட்டு விலகிடுவாரு. அங்க இருக்கக்கூடிய கள நிலவரமே, அவர் ஜெயிக்கிறாரு, எத்தனை ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு, இதுதான் மேட்ரு. இப்ப அங்க இருக்கிற டாக்கே. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, விஜய் பெரம்பூர்ல நின்னா பக்கத்துல நான் நின்னுக்கிறேன், பக்கத்துல நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு ஜேசிடி பிரபாகரை மண்டைய கழுவி அந்த பக்கம் அனுப்பிட்டு ஆதவர்ஷன் இங்க வந்துட்டாரு. இப்போ ஓகே, ஆதவர்ஜுனாவுக்கும் வில்லிவாக்கத்துக்கு என்ன சம்பந்தமே கிடையாது. ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டுக்கே சம்பந்தம் கிடையாது. எங்க இருந்து வில்லிவாக்கம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு தைரியம் தான். நீ வந்து வில்லிவாக்கம் நிக்கிற, வில்லிவாக்கத்துலயும் ஒண்ணு ஓட போறாங்க, அது வேற. அப்படியே நீ பக்கத்துல சுதர்சனம்னு ஒரு ஆள் இருக்காப்புல, அங்க நின்னா உன் ஹைட்டுக்கும் உன்னை அப்படியே மண்ணில் அப்படி புதைச்சி தலை மட்டும்தான் வெளியே இருக்கும், அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. உனக்கு உண்மையிலேயே திராணி இருந்துச்சுன்னா இந்த திருவிக நகர்னு ஒரு தொகுதி இருக்கு, அங்க வந்து நில்லு, இல்லைன்னா சேகர் பாபு எடுத்து நில்லு, பக்கம் தான், பெரம்பூருக்கு அடுத்து பக்கம் தான், துறைமுகத்துல நில்லு. இங்கெல்லாம் நிக்க மாட்டாங்க. எப்படி லாவி பண்ணி ஏன் நீங்க தான் சண்டைக்கு ஆகும்னா ஸ்டாலின் சார் குளத்தூர்ல வந்து நில்லுங்க, அது சீமான் ஸ்டைலுங்க. அது நிக்கலங்க. ஆமா, சீமான் நான் பாக்ஸிங் பண்ணுவேன், நீ என்கிட்ட தான் அடிபட்டு சாக போறன்றது அவன் நாள் குறிச்சிருவான். சரி இந்த நாள் வா என்ன வந்து அடின்னு அவன் நாள் குறிச்சிருவான். அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு, சாயங்காலம் வாரேன் அப்படின்னு இந்த ஆள் கம்பெனி. அந்த மாதிரி இவங்க என்னன்னா, சவால் வந்து மேடையில விட்டுட்டு களத்துல வந்து டம்மி தொகுதியா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில ஜெயிக்கிறது. கேட்டா இவங்க தான் வந்து நாங்க போராளிகள், நாங்க பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறது. மற்றபடி இந்த பெரிய புள்ளிங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அதிருப்தி தொகுதியா செலக்ட் பண்ணி போய் நிக்கிறது. அதிருப்தி தொகுதினா எந்த தொகுதி? 2 வகையில இருக்கு. ஒண்ணு அதிமுக எம்எல்ஏவா இருந்து எதுவுமே செய்யாம தலையே காட்டாத ஒரு தொகுதியா இருக்கும். ஓகே, அது வந்து இப்ப அது வந்து ஏற்கனவே திமுக மேலே ஒரு அதிருப்தி இருக்கும், இல்லைன்னா அது கூட்டணி கட்சிகள் கொடுத்த ஒரு தொகுதியா இருக்கும், அந்த இடத்த குறி வைக்கிறது. இல்லைன்னா திமுக எம்எல்ஏக்கள் மீது ஏதாவது ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கும், அவர் வந்து சரியா தொகுதிகள் போகாத சில இடங்களா இருக்கும், அந்த தொகுதியை வந்து பெரிய ஆளுங்க குறி வைக்கிறது. ஓகே, அப்படி ஏதாவது பண்ணி பெரிய ஆளுங்களை வந்து நிக்க வைக்கிறது. இப்ப ஆர்கே காலி பண்ணணும், ஜேசிடி பிரபாகர் மாதிரியான ஆட்களை காலி பண்ணா நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய தொகுதி போட்டி ஜெயிக்க முடியாது, அந்த தொகுதியை அவங்க தலையில் தள்ளி விட்டுறது, 1000 வழக்கு நின்று ஜெயிக்க முடியாது. அதாவது ஜேசிடி பிரபாகர் வந்து வில்லிவாக்கத்துல நல்ல அறிமுகம் இருக்கு. ஜேசிடி பிரபாகருடைய பேனர் வில்லிவாக்கத்துல பல இடங்கள்ல பார்க்க முடியும். அப்படின்னா ஜெயிச்சிருவாரோன்றதுக்காக காலி பண்றதுக்காக 1000 வழக்கு தூக்கி ஆடி போடு, அங்க போடு. அங்கெல்லாம் போனா டெபாசிட்டுக்கும் அவரும் போராடிக்கிட்டு இருப்பாரு. டெபாசிட் வாங்கணும்டா, டெபாசிட் பாஜகவுக்கும் அவருக்கும். ஆமா, எழிலன் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாரு, ஓட்டு எண்ணிக்கையில் இப்படி போயிட்டு இருக்கோம், இவர் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருப்பாரு டிவியோட கார்னர்ல. டெபாசிட் வாங்க இன்னும் 4040 10,000 ஓட்டு இருக்கே அதுன்னு அப்படி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. மற்றவையில பாத்துட்டு இருப்பாங்க. அந்த மற்றவையில எல்லாருமே பாப்பாங்க, எல்லாரும் பாப்பாங்க. அந்த தொகுதியில அவரு. இப்ப என்ன கொடுமைன்னா, இவங்கிட்ட மொத்தமே 30 வேட்பாளர் தான் இருக்காங்க. ஓ, மொத்தமே 30 வேட்பாளர் தான் இருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு கொம்பு போட்ட கட்சியில இருந்து ஒரு 200 பேர் வருவாங்கல்ல, அவங்க 200 பேர் எதுக்கு ஓட்டு போடவா? வேட்பாளரா? ஓட்டு போட கூட எங்க பொறிக்க 30 தான். மீதி 30 புசியானது எல்லாம் சேர்ந்து காலில் கையில உளுந்து கெஞ்சு கூத்தாடி, நில்றா ப்ளீஸ்ரா நில்றானா, அவனை கூட உனக்கு செலவு பண்ண வைக்கிறேன்டா அப்படி இப்படின்னு ஏமாத்தி நிக்க வைக்கிறாங்க. வெளிச்செல்லாம் ஜூட்டு விட்டாரு, எப்பா எனக்கு சீட்டு வேணா ஒண்ணு வேணாம், ஏன் அவர் நிக்கலையா? அதான் நான் கேள்விப்பட்டேன். புரட்சியாளர் நின்னாருன்னா அதை கியூபா மாதிரி ஒரு பெருநகரமா மாத்திடுவாரு. எந்த தொகுதியில நின்னாலும் ஜெமினி பிரிட்ஜ் மேல நிப்பாரு. அவர் வந்து உஷாராயிட்டாருங்க, சாட்டை மாதிரி. ஆஹா, இந்த பொழப்பு நான் இவ்வளவு நாளா QR கோடு வச்சு வாங்கின காசெல்லாம் இவங்க எலெக்ஷன்ல காலி பண்ண விட்டுருவாங்க, ஆளை விட்றான்னா வீடியோ போட்டு சம்பாரிச்சுக்கிறேன், எனக்கு இது வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேஃப் சோனுக்காக கட்சி வந்திருக்கேன், அவ்வளவுதான்.
சேஃப் ஜோனுக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் ஒதுங்கிடுவார். பேசுற கான்ஸ்பிரசிக்கெல்லாம் கேஸ் போட்டாங்கன்னா உள்ள போகணும். கட்சியில இருந்தோம்னா டிவிகே மெம்பர் ஹஸ் பீன் அரஸ்டட் அப்படின்னு ஒதுக்கிடலாம் அப்படின்னு ஒரு பார்ட்டி சப்போர்ட் இருக்கும், ஏமாத்திடலாம்ல. அதுக்காக அண்ணன் வந்து ஏமாத்தி ஒரு லாபி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல, அவ்வளவுதான் விஷயம். இதுதான் மேட்ரு. 30 தான் இருக்காங்க, 30 கெஞ்சி கூத்தாடி வச்சிருக்காங்க. மீதி இருக்கிற ஆளுங்களை அவங்க திரட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும். ஆள் இல்லை, அதாவது ஆள் இருக்கு, அவங்களுக்கு இந்தியா முழுக்க வேட்பாளர் நிறுத்துறதுக்கு ஆள் இருக்கு. என்னன்னா இவங்க பணம் இருக்க பார்ட்டி தேடுது. ஓகே, அவங்களுக்கு தேவையான கமிஷன் தேவைப்படுது, அதுதான் பிரச்சனை. உண்மையா உழைக்கிற ஆட்களுக்கு எல்லாம் மரியாதை கிடையாது. நான் வந்து போட்டிடுறேன்னு ரெடியா இருக்கானுங்க, உண்மையா உழைக்கிறதுக்காக ரெடியா இருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி பணம் செட்டில் பண்ணு. இன்னொன்னு கட்சி தேர்தல்னு வந்துட்டா குறைந்தபட்சம் பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கும் காசு வேணும். ஆமா, விஜய் படத்துக்கு டிக்கெட் வாங்குற அளவுக்கு வசதி இருக்கக்கூடிய பசங்களை போய் அந்த கோடியில செலவு பண்ணு அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய அம்பக்கு. ஆமா, அதுல இன்னொரு குமாரபாளையம்ல விஜயலட்சுமின்னு ஒரு அக்கா இப்ப சீட்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரீல்ஸ் அதிகமாயிருச்சு, பயங்கரமா ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம தங்கமணி அண்ணன் என்ன பண்ணிட்டாருன்னா ஏடிஎம்கேல நீ என்னம்மா அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஒண்ணு நம்ம கூட ரீல்ஸுக்கே பயந்துட்டாரா தங்கமணி? இல்ல அதுக்கு பயப்படல, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டி. ஓகே, கம்யூனிட்டி ஓட்ட பிரிச்சுட்டாங்கன்னா பிரச்சனை அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. டீலிங் பேசிட்டு இருக்கிறாங்க, நீ வந்துருமா பேசாம நம்மகிட்ட, இல்லைன்னா நீ கேம்பெயினை கொஞ்சம் கம்மி பண்ணு, அதுக்கு என்ன ஆனா பாத்துக்கலாம், நீ இது வரைக்கும் கட்சிக்கு என்ன செலவு பண்ணி அதை நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க மட்டுமே முடிவெடுக்கிற மாதிரி எனக்கு தோணல. கட்சி மேலிடமே சீமான் என்னடா பிசினஸ், எனக்கு இருக்கிற அவங்க நல்ல ஆஃபர் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரெடி ஆயிருவாங்க. பாவம் புசியான இப்ப அந்த தொகுதிக்கு ஆளை வேற திரட்டணும் யாரா அப்படின்னு அந்த இடத்துக்கு வேற ஆள் திரட்ட வேண்டி இருக்கு. அந்த 120 பேர் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல ஒரு 10 பேர். ஆனா அந்த கூட்டத்தோட பொருள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மைக்ரோவேவுக்கு மாதிரி ஒரு ஆட்களை நியமிக்கணும், மைக்ரோவேவ்ல பார்க்கக்கூடிய ஒரு ஆட்கள் நியமிக்கிறது பத்தி தான் பேசணும். சம்பந்தமே இல்லாம கூட்டணி என்டிஏ கூட்டணி போலாமா வேணாமான்னு பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அதுல ஓகே டபுள் ஓகேன்னு சொன்னதெல்லாம் பல் டாக்டர் பர்வேஸ் ஈசிஆர் இவங்கெல்லாம் ஐடியாலஜினா என்னன்னு தெரியாது, போயிடலான்னு சொல்லிருக்காங்க. ஏன் ராஜ்மோகன் என்ன சொன்னாரு? அவர் வந்து அதிருப்தியில இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். ஒருவேளை போயிட்டா நம்மகிட்ட வந்துருவாரு. அது என்ன ஆயிருக்குன்னா இவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிருக்காங்க ஒரு 10-15 பேர். அந்த 10-15 பேர் ஓகே சொன்னதை மற்ற எல்லார்ட்டையும் கேட்டிருக்காங்க. வீடியோ காலில் எல்லாரும் ஸ்டன்னா பார்த்துருக்காங்க. வீடியோ ஹேக் ஆயிடுச்சு போல, நெட்வொர்க் இல்லாம நினைச்சிட்டு எல்லாரும் மௌனம் சம்மத காமத்தானே இவனே போய் கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டாங்க. இவங்க ஏன் ஓகே சொன்னாங்கன்னா, இப்போ கூட்டணி போயிருச்சுன்னா அதிமுக பாஜக பாமக அப்புறம் விஜய் ரசிகர்கள் ஓட்டை வாங்கி எம்எல்ஏ ஆயிடலாம், ஒரு 4 வருஷம் நல்ல கட்டா பஞ்சாயத்தை பண்ணிக்கிட்டு நல்லா சம்பாரிச்சிருவோம், 2031 திரும்ப தாவேகா பக்கம் நிப்போமா வேணாமான்னு அப்ப முடிவு பண்ணிப்போம். அப்ப டம்மி ஆயிருச்சுன்னா விஜய் தூக்கி நடுத்தரில் தூக்கி எரிஞ்சிட்டு எடப்பாடியோ இல்ல அப்ப நாயனாரா யார் இருக்காங்கன்னு தெரியாது, அப்ப அந்த பக்கம் போய் உக்காந்துருவோம் அப்படின்னு இந்த 10-15 பேர் லாபி பண்ணிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சீட்டு எம்எல்ஏ சீட் அவ்வளவுதான். கார்ல ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு போர்டு இருந்தா போதும், அதை வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான். இதுல கொடுமை என்னன்னா, வேட்பாளர் 10 இந்த ஃபார்ம் 100 ரூபா ஃபார்ம் வாங்கின பாதி பேருக்கு அது எழுத படிக்கவே தெரியல. அவங்கெல்லாம் மாவட்ட செயலாளர், பாதி பேருக்கு எழுத படிக்க தெரியல. அதுல கொடுமை என்னன்னா, ஈசிஆர் சரவணன் 8வது தான் படிச்சிருக்காரு, எஸ்ஆர் தங்கபாண்டி 8வது, சுகுமார் நாகையில 9வது ஃபெயிலு, மாரி செல்வன் விருதுநகர் 10வது ஃபெயிலு, அப்புனு 8வது, பூக்கடை குமார் 8வது, லெப்ட் பாண்டி 9வது. இல்லையா? இல்ல பிஎஸ்சி அவரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இப்பதான் 9th படிச்சுட்டு இருக்காரு. சீனு 9வது, நம்ம புசியானந்து 8வது, குட்டி திருவள்ளூர் 8வது, வேல்முருகன் வேலூர். அந்த அந்த கட்சியிலேயே அதிகம் படிச்சது வந்து விஜய். எத்தனை டிகிரி? +2. இது நாட் டு ட்ரோல், படிப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் இல்ல. பட் ஆனா அந்த ஃபார்மை ஃபில் பண்ற அளவுக்கு கூட நம்மகிட்ட ஒரு தகுதி இல்லாத ஒரு நபரா இருக்காருல்ல. படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு. நீங்க காமராஜர் படிக்கல அவர் பாடம் தாண்டா படிக்கல, அவர் படிச்சதெல்லாம் வேற. அவர் மேல மாற்று கருத்தை வச்சாலும் இந்த கருத்து வைக்க கூடாது, உடனே நீங்க வந்து கொண்டு வந்துடுவாங்க. இன்னொன்னு ஏன் இதையுமே நம்ம விமர்சிக்கிறோம்னா, ஒரு டாக்டர் கேண்டிடேட்டா காரைக்குடியில் இருக்கிறவரை அந்த கேண்டிடேட் என்ன செய்வாருன்னு ப்ரொமோட் பண்ணா பரவாயில்ல, அத்தனை லட்சம் வருமானத்தை விட்டு ஒரு உயரிய அந்தஸ்தான டாக்டர் என்கிற தொழிலை விட்டு டாக்டருக்கு படித்தவர் அப்படின்னு
அவருடைய கல்வியவே அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரிவிலேஜா எம்எல்ஏவுக்கான தகுதியா நீ மாத்துறன்னா அப்ப இன்னொரு கல்வி அப்படிங்கிறத ஒரு 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 பிரதான விமர்சன பொருளா வைக்கதான் செய்வாங்க. வாட்ஸ்அப்ல தங்கிலீஷ்ல அனுப்புறாங்கல்ல, இங்கிலீஷ் கூட வேணாம், இங்கிலீஷ் கூட பெரியதுதான், தங்கிலீஷ்ல அனுப்புற மெசேஜை கூட இவங்களால பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு பின்னாடி இருக்காங்க. தமிழ்ல பெரிய அளவுல பாதி பேருக்கு பார்த்து படிக்க தெரியாது தமிழே. இல்ல இப்ப இது பட்டியல்ல இருக்கவங்க புரியாதவங்க படிக்காதவங்க அப்படிங்கிறது நம்ம விமர்சனமா? இல்ல இப்ப நாம வந்து நம்ம தேர்வு செய்யக்கூடிய ஒரு எம்எல்ஏ அன்றாட செய்தித்தாளையாவது படிக்கிற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும்ல. செய்தித்தாளை படிச்சாதானே சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தெரியும். இல்ல கூட இருக்கிறவங்களாவது அப்படி பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஆட்களா இருக்கணும். நம்ம அதை தானே எதிர்பார்ப்போம். நீ வந்து A²+B² எல்லாம் படிக்க வேணாம், செய்தித்தாள்கள் சாதாரண புத்தகங்கள் படிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கணும். இப்ப எழுத படிக்க தெரியல விட்டுறலாம், நீங்க வாசித்த அந்த 8வது 10வது 6வது நபர்கள் எல்லாரும் பொலிட்டிக்கலா ஏதாவது மேடையில ஏறி இல்ல. நீங்க இப்ப நான் பட்டியல் போட்டிருக்கேன்ல, இந்த பட்டியல் போட்டிருக்கனோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நிக்கிறது, தாவறது, ஓடுறது, கார்ல போறது, இறங்குறது, ட்ரோன்ல இருந்து ரீல்ஸ், இப்படிதான் இருக்கும். நீங்க அப்படியே விசிகா, திமுக, கம்யூனிஸ்ட் இவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா மேடைகள்ல பேசின வீடியோ இருக்கும். அவங்களும் அதே 8வது 6வது 4வது கூட இருப்பாங்க. அப்படிதான் பள்ளிக்கூடம் பக்கமே ஒழுங்கானவங்களா கூட இருப்பாங்க. இப்ப ரெண்டுத்துக்கு வித்தியாசம் என்ன? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப நம்ம ட்ரோல் பண்றதோ கேள்வி எழுப்புறதோ நீ எங்க இப்ப நான் உன்கிட்ட ஒரு மனு கொடுக்குறேன், அந்த மனு உனக்கு படிக்க தெரியல, என்ன பிரச்சனையா? என் பிரச்சனை தானே அது. எனக்கு இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு உன்கிட்ட ஒரு மனு கொடுக்குறேன். அதை நீ பார்த்துட்டு என்ன தெலுங்கா, இந்துவா, கிறிஸ்டினா, என்ன இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்ப அது எனக்கு பிரச்சனை தானே. அதை நீ இன்னொருத்தண்ட கொடுத்து படிக்க வச்சா கூட பரவாயில்ல, உன் கூட இருக்கவனா அது அறிவாளியா இருந்தா பரவாயில்ல, அவன் அதுக்கு மேல இருக்கான். அப்ப எங்களுக்கு எப்படி நான் இவங்களை நான் தேர்வு செய்வேன்றதா எங்க கேள்வி. புரியுது. அப்போ பொலிட்டிக்கலாவும் நீ வந்து மெச்சூர்டா கிடையாது. ஆமா. அரசியலா கொள்கையா பிடிப்பாவும் உங்ககிட்ட அந்த கண்டென்ட் கிடையாது. ஆமா. இப்ப எம்ஆர் ராதாவுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா எம்ஆர் ராதா புரட்சிகர கருத்துக்களை எவ்வளவு தூரம் பேச முடியும்ன்றத அவர் பாணியில பல வேலைகள்ல செஞ்சாரு. அந்த மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கலாவது மெச்சூர்டா இருக்கிறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. இல்ல, பொலிட்டிக்கலி இம்மெச்சூர்டு டு லைன் அப் வித் RSS, பிஜேபி, பாசிசம், இந்த லைனுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அது ஒரு விமர்சன பொருளா மாறுது. புரியுது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்ற திருக்குறளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இந்த பட்டியலில் இருக்கவங்கள எழுத சொல்லணும். அதுவும் கிடையாது. நம்மளுடைய கொள்கை. நீ கையெழுத்து போட மாட்டான், கை நாட்டு, ரைட்டு, ஓகே. அப்போ நீ அரசியலா பேசக்கூடிய ஆளா? இந்நேரம் நீ மக்கள்கிட்ட வெளிச்சமாயிருப்ப. சிந்திக்கவாது உனக்கு அது தெரியுதா அப்படின்னு கேட்டா, லெப்ட் பாண்டிய வச்சுக்கிட்டு லெப்ட் பாண்டி படிப்பை வச்சு ட்ரோல் பண்ணல, லெப்ட் பாண்டியினுடைய புரட்சிகர சிந்தனை பேசுங்க பாம் அசத்துங்கன்னா எப்படி பேசுவாரு? உண்டா விடுவண்டா, வெட்டி விடுவண்டா. இவருக்கு நீங்க எம்எல்ஏ உங்க ஏரியாவோட எம்எல்ஏ. இப்ப இவர் என்ன சொல்றது? இப்ப இவர் சட்டமன்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவருக்கும் அப்பாவுக்கான கான்வர்சேஷன் அப்பாவும் சதச்சுவாரு. இப்படி பாத்துக்கிட்டே இருப்பாரு. பேசியா வெளியே போ, சிம்பிளா முடிஞ்சிடும். நீங்க உண்மையிலே படிக்கலனாலும் மக்களுக்கான சிந்தனைகளை படிச்சிருந்தீங்கன்னா மேடைகள்ல பேசும்போது நீங்க மக்கள் சிந்தனைகளை படிச்சிருந்தாலும் ஐடியாலஜியை படிச்சிருந்தாலே உங்களுக்கு தானாவே ஒரு வெளிச்சம் வந்திருக்கும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ராஜ்மோகன் எப்படி ஐடியாலஜியா வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு? திராவிட இயக்க மேடைகள்ல பேசினாரு. சொந்தமா தன்னுடைய யூடியூப் சேனல்கள்ல கார்ல் மார்க்ஸோ, சேகுவாராவோ, இல்ல பிரபாகரனோ ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு. அவர் பேசுறாரு, அதனால வெளியில வராரு. அப்ப நீ அந்த மாதிரி பேசும்போது, ஒரு ஐடியாலஜி சிந்தனையோட பேசும்போது நீ வெளியே வருவ. அதுதான் நம்ம ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஒன்றும் இல்லை, ராஜ்மோகனுக்கு இருக்க அறிவு அதிகமா இருக்கா இல்ல விஜய்க்கு அதிகமா இருக்கான்னு கேட்டா யாருக்கு அறிவு அதிகமா இருக்கும்? கொஞ்சம் கஷ்டமான கேள்விதான். நம்மளோட கம்பேர் பண்ணல, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கம்பேர் ராஜ்மோகன் நமக்குள்ள கம்பேர் பண்ண வேணாம், ரெண்டு பேருக்குள்ள கம்பேர் பண்ணா இவருக்கு தான் அறிவு இருக்கு. ஏன்னா இந்த ஆள் படிக்கல, இந்த ஆளுக்கு என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே இல்லை. வேலுநாச்சியாருக்கு வந்து அந்த அஞ்சலி அம்மாள்கிட்ட இருக்க முக்காடு அப்படியே வேலுநாச்சியாருக்கு போட்டு இதுல ரெண்டு பேர்ல யாருன்னு கண்டுபிடிச்சா தெரியாது. முக்காடு இருக்கு அஞ்சலி அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுதான் நம்ம விஜயன். அப்ப இவங்களை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ண முடியும்? இவங்கள்ட்ட எப்படி ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியும்? எதுலையுமே அன்ஃபிட். இன்னொன்னு மாற்றம்னு சொல்லி வரும்போது இவனுங்க பூரா பேர் வைக்கிற முதல் முழக்கம் இத்தனை படித்த எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். இதைத்தான் புனிதமான கேள்வி மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த சமூகத்துல குறிப்பா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி. கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்ச போதும் இதே கேள்வி அவனுங்க. இந்த கான்ட்ரவர்சி வந்த உடனே திமுக எத்தனை எம்எல்ஏ அமைச்சர்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் உடனே லைனா எல்லா அமைச்சர்களும் இங்கிலீஷ் பேசி வீடியோ விட்டாங்க. அதோட செருப்படுத்த அடிச்ச மாதிரி மூடிட்டு உட்காந்துட்டாங்க. எத்தனை டிகிரி, எத்தனை டாக்டர் கேண்டிடேட்
போன தடவை எம்எல்ஏ கேண்டிடேட் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே எத்தனை டாக்டர்ஸ் எத்தனை இன்ஜினியர் லிஸ்ட் பிடிஆரோட இங்கிலீஷ் முன்னாடி நீங்க எவ்வளவு நித்தீங்களாடா சரளமா பேசி வெளியே ஓடுன்றாரு. அன்பில் மகேஷோடய ஃபைட் பண்ணுங்க. அன்பில் மகேஷ் வந்து இங்கிலீஷும் ஃப்ளூயண்டா பேசக்கூடியவர், தமிழும் ஃப்ளூயண்டா அடிக்கிறவர். முடியுமா? பேச முடியுமா? அதெல்லாம் முடியாது. அதனால அது ஒரு டேலண்ட்னு சொல்லல. நீ எதை குறைன்னு சொன்னியோ அதுலயும் நாங்க ஃபிட்டுன்றோம். நீ எதை எங்களை குறைன்னு சொல்றியோ அது ஃபிட்டுங்கிறோம். நீ உன்னை அதை குறைன்னு சொல்லல, அதை நீ அதை ஏத்திக்கிறது கூட இத்தனை பண்றதுக்கு கூட நீ எந்த முயற்சி எடுக்கல அப்படிங்கறதா எங்களுடைய விமர்சனமா இருக்கு. அவ்வளவுதான். பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி தகவல்களை பயன் கொண்டதற்கு நன்றி.